ஆத்மா நமஸ்தே டு ஆல். இன்றைக்கி நம்ம டேரோ கார்ட் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லவ் லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய லவ் வந்து என்ன காரணத்தினால பிரிஞ்சிருக்கு, திரும்ப நீங்கள் சேருவீங்களா, நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது என்ன, அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இப்போ வீடியோ ஸ்க்ரீனில் வந்து 2 பைல் இருக்குது, பைல் 1 பைல் 2. இதில் வந்து ஒரு பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியலை அப்படின்னா நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மனசு வந்து எந்த பைலை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் என்ன பைல் சூஸ் பண்ணீங்களோ அந்த பைல் நம்பரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிருவீங்க. இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்க்க போகிறோம். உங்களுடைய லவ் வந்து என்ன காரணத்தினால பிரிஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த லவ் வந்து பிரியறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பர்சன் வந்து உங்கள் லவ்வுக்கு ஒரு ட்ரூவான ஒரு பர்சனானு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து பல பேர் கூட வந்து பேசுகிறாங்க. உங்ககிட்ட மட்டும் கிடையாது, வேறு வேறு நபர்களுக்கிட்டையும் அவங்க வந்து பேசுகிறாங்க. நீங்கள் அந்த பர்சனை வந்து உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேவைக்காக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பர்சனானு கேட்டால் இல்லை. அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேறு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. அந்த பர்சன்கிட்ட ஏதாவது சண்டை வருது, அவங்க 2 பேரும் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக அந்த நபர் வந்து உங்களை தேடுறாங்க, உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து எமோஷ்னலாக வந்து ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எப்போ அந்த நபர் உங்ககிட்ட வந்து பேசினாலும் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எந்த இடத்துல வைக்கணும், எப்படி உங்ககிட்ட பேசணும், அது எல்லாமே அந்த வித்தைகள் எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் இந்த ஒரு பர்சன். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த பர்சனோடைய லைஃப்பில் வேறு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த எமோஷ்னலாக வீக்கானதால் இந்த பர்சனை உங்களால் வந்து விட்டு கொடுக்க முடியலை. ஆனால் இந்த நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட தேவைக்கு தான் வருவாங்க, தேவைக்காக தான் பழகுவாங்க. ஆனால் இந்த நபர்கிட்ட வந்து யாருமே வந்து நிரந்தரமாகவே இருக்க மாட்டாங்க. இந்த பர்சனும் யார்கிட்டையுமே வந்து நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது. உங்களால் வந்து இவங்க ஃப்ளோட் பண்ணுறதை வந்து தாங்கிக்கவும் முடியலை. இருந்தாலுமே அவங்க மேலே வச்ச லவ் அந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த ஒரு ரீசன்னால தான் இப்போ வந்து உங்களுக்கு பிரேக்கப்பும் ஆகிருக்கு. செகண்ட் கொஸ்டின் வந்து திரும்ப நீங்கள் சேருவீங்களா, அதுதான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா இந்த பர்சன் தான் உங்கள் மனசில் வந்து ரொம்பவும் வந்து இடம் பிடிச்ச ஒரு பர்சன். உங்களுக்கு வேறு சாய்ஸ் இருக்குது, வேறு ஒரு நல்ல லைஃப் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகான வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு நபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. இந்த பர்சன் வந்து வருவாங்களான்னு கேட்டால் வருவாங்க. ஆனால் டெம்பரரியான ஒரு பர்சன், சரியா, வருவாங்க அடுத்து போவாங்க, வருவாங்க போவாங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. திரும்ப சேருவீங்களான்னு கேட்டால் திரும்ப சேருவீங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேவை முடிஞ்சதும் உங்களை விட்டு விலகி போவாங்க. ஆனால் நீங்கள் முதல்ல வந்து யோசிங்க. உங்களுக்கு வந்து இப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவங்களை பற்றி வந்து நீங்கள் யோசிங்க. சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதாக தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கவனிக்காமல் இருக்கீங்க. இந்த ஒரு பர்சன் மேலே மட்டும்தான் நீங்கள் வந்து ஓவராக வந்து கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கீங்க. தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய கரியரில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும், சரியா. எப்போவுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. நாலாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்க போகிறோம். திரும்ப இந்த லவ் வந்து சேர்றப்போ அந்த லவ்வில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த லவ்வில் இருந்து இங்கே கற்றுக்க போகிறது என்ன அப்படின்னா உங்களுடைய காசை தான் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண போகிறீங்க. அதாவது இந்த நபர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே உங்களை வந்து தேவைக்காக தான் வந்து பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பண தேவைகள் இருக்குது, இல்லை பொருள் தேவைகள் இருக்குது அப்படின்னா உங்களை நல்லா வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இந்த நபர். இந்த பர்சனுக்காகவே நீங்கள் நிறைய பொருள் பணம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இழந்திருக்கீங்க. இந்த லவ்னால திரும்ப நீங்கள் பெற போகிறது என்ன அப்படின்னா நீங்கள் திரும்பவும் வந்து பெயினை தான் சந்திக்க போகிறீங்க. ஏன்னா பிரச்சனைகள் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இந்த நபருக்காக அவங்கள வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கூடவே இருக்கணும், எப்படியாவது கூடவே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பர்சனாக வந்து மாறுறீங்க. அது மட்டும் இல்லாமல் தேவைக்காக பணம் கொடுக்குறது, ஏதாவது உதவி செய்கிறது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. இந்த மாதிரி தான் ஆக போகுது. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த லவ் வந்து பிரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சனால தான் பிரிஞ்சிருக்கு. உங்கள் 2 பேருக்கு இடையில வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்திருக்காங்க. அந்த தேர்ட் பர்சனால தான் இந்த லவ் வந்து மெயினாக பிரிஞ்சிருக்கு. தேர்ட் பர்சனுங்கிறது
இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கலாம். அதாவது உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்காகவே ஒரு பர்சன் உள்ளாடி வந்திருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த லவ் வந்து திரும்ப சேருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லவ் திரும்ப சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப வந்து சேரும். உங்களுக்கான ஒரு புதிய வரவு வந்து இருக்குது. அதாவது இந்த லவ் வந்து உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக திரும்ப உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி இந்த பர்சனை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அந்த தேர்ட் பர்சனை வந்து நம்பாதீங்க. அந்த தேர்ட் பர்சனை நம்பினீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி தான் வரத்தான் போகுது. அதனால் அந்த தேர்ட் பர்சனை வந்து நீங்கள் நம்பாதீங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட வந்து பேசினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பிலீவ் பண்ணாதீங்க. அவங்க நல்லா பேசினாங்க அப்படின்னா நீங்கள் உடனே வந்து நம்பிடுறீங்க. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இந்த மாதிரி தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் அந்த தேர்ட் பர்சனை அவாய்ட் பண்ணிடுங்க. தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து பாசிட்டிவிட்டியே சுத்தமாக இல்லாமல் இருக்குது. எப்போ பார்த்தாலும் வந்து தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய லவ் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வீக்காட்டு ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க. அதிலேருந்து முதல்ல நீங்கள் வெளியே வாங்க. உங்களுக்கு ஒரு புதிய வரவு இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை கெடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் தான் உங்களை வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதாவது சரியான தூக்கம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது, மனசு வலியாக இருக்குது. இந்த மாதிரி பெயின் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறதும் வந்து நீங்கள் தான். உங்கள் லவ் வந்து ஒரு தேர்ட் பர்சனால் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலி வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த வலியை வந்து கண்டிப்பாக உங்களால் குணப்படுத்த முடியும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தான் ரியலைஸ் பண்ணி நீங்கள் வெளியே வரணும். வெளியே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக உங்களுக்கு அமையும். அதனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை விட்டுட்டு நீங்கள் வெளியே வாங்க. வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான லைஃப், அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி திரும்ப நீங்கள் ஆசைப்பட்ட அந்த லைஃப்பை வந்து நீங்கள் எடுப்பீங்க. நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டு, அதாவது ஓவர் டிப்ரெஷன் ரொம்ப ஹை நெகட்டிவில் தான் நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. திரும்ப இந்த லவ்னால் நீங்கள் என்ன பெற போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லவ் லைஃப் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் எந்த விதமான ஒரு தேர்ட் பர்சனையும் வந்து உள்ளே கொண்டு வராதீங்க. நீங்களாக இருந்தாலும் சரி, அந்த பர்சன் கொண்டு வந்தாலும் சரி, அதை ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரிகிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் தான். அதே மாதிரி இந்த லவ் வந்து உங்களுக்கு திரும்ப சேர்ந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ்வில் இருந்து நீங்கள் திரும்ப வந்து பெற போகிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சனுடைய இன்வால்மெண்ட்னால தான் திரும்ப பிரச்சனைகள் வரப்போகுது. அதை ஹேண்டில் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாடி எந்த விதமான தேர்ட் பர்சனையும் உள்ளே நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்களே சால்வ் பண்ணிடுங்க, பேசி சால்வ் பண்ணிடுங்க. தேர்ட் பர்சனை வந்து உள்ளே கொண்டு வராதீங்க. அது உங்களுக்கு சரியாக இருக்காது. அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது நண்பர்களோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அது சரியாக வரவே வராது. அதனால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அதனால் உங்களுக்குள்ளாடி பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை நீங்களே சரி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் தேர்ட் பர்சன் கிட்ட வந்து சொல்லாதீங்க. இப்படி நீங்கள் வந்து நல்லபடியாக கொண்டு போனீங்க அப்படின்னா நல்லதாக இருக்கும். ஓகே காய்ஸ், இதுதான் பைல் 2 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.